வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் பஞ்ச உலோகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பஞ்சத்திலிருந்து மீட்டெடுக்கும். இது நிஜம். ஆமாங்க, இன்றைய காலகட்டத்தில் கூட ஏதாவது ஒரு உலோகத்தை நாம் உடல் ரீதியாக அணிந்து கொண்டிருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வெள்ளியாகட்டும், தங்கமாகட்டும், இவருடைய உலோகங்கள் அணிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அதனுடைய மகத்துவம் தெரிந்து பயன்படுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மால் அனுபவிக்க முடியும். ஏன்னா எல்லா பொருளுக்குமே வினை, எதிர்வினை, நல்ல வினை அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் எந்தெந்த ராசினருக்கு என்னென்ன ஒரு விஷயத்திற்காக எந்தெந்த உலோகத்தை அணுகின்ற பொழுது என்னென்ன நடக்கும், அப்படி அணியும் பொழுது அந்த பஞ்ச உலோகத்தால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்க போறோம். ஸோ இன்றைய பதில கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே, நீங்க கும்ப ராசியில பிறந்திருக்கலாம். அதுல எந்த நட்சத்திரம்னா இருக்கலாம். இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம், சதயம் மற்றும் புரட்டாதி இருக்குது. ஸோ மூன்றுல எந்த நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். அது தெளிவாக புரிஞ்சுங்க. சனிக்குரிய உலோகம்னா அது இரும்பு. அப்போ இரும்புன்ற ஒரு விஷயத்த நீங்க உடல் ரீதியாக அணிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது கண்டிப்பா உங்களுடைய ஆயுள் தீர்க்கம், தேவையில்லாத அமானுஷங்கள் ஏற்படாது. ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை சம்பந்தமான கோளாறு பிரச்சனை உங்களுக்கு வராது. ஆனா அதை அணியும் பொழுது சில நெகட்டிவிட்டியே இருக்குது. என்னன்னா, எதிர்பாராத விரைய செலவுகள் வந்து கொண்டே இருக்கும், பயணங்கள் அதிகரிக்கும். ஆனா வெளிநாடு யோகங்கள் இருக்குங்க அதை அணிகின்ற பொழுது. மேலும் சொந்த வீடு கட்டக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு உலோகம் அப்படின்னா தங்கம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் விரும்பாதவர்கள் கிடையாது, அணியாதவர்கள் கிடையாது, எல்லாருமே விரும்பி அணியக்கூடிய விஷயம். ஸோ அதனால நன்மையும் இருக்கு, சில தீமையும் இருக்கு. ரெண்டையுமே தெரிஞ்சுக்குங்க. தங்கம் உடல் ரீதியாக நீங்கள் அணிகின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக கழுத்துல செயின் மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா குடும்ப விருத்தி ஏற்படும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்குண்டான யோகங்கள் நிறைய இருக்குது. அதே போல மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மனசச்சனம் தீரணும்னு நினைச்சனா தங்கம் கண்டிப்பா விரல்களை அணிந்து கொண்டிருக்கின்ற பொழுது மூத்த சகோதரர்கள் ஏற்படும் பிரச்சனை தீரும். வர வேண்டிய லாப பணம் உங்களுக்கு வசூலாகும். ஸோ பணம் நீங்க வசூல் பண்ண போறீங்கன்னா தங்கம் விரல்களில் இருக்க வேண்டும். ஸோ அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கும். வண்டி வாகன விருத்தி அதன் மூலமாக ஏற்படும், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ தங்கத்தால் உங்களுக்கு நன்மை இப்படியும் சில தீமை இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, தொழிலுக்கு உங்களுக்கு தங்கம் அணிகின்ற பொழுது தொழில் ரீதியான எதிரிகள் அதிகமான முறையில் உங்களுக்கு உருவாவார்கள். ஓகேவா? வேலையிலும் அதிகமான எதிரிகள் உருவாகும். ஆனா லாபம் கிடைக்கும், அதுல புரிஞ்சுங்க. ஆனா எதிரிகள் உருவாகி விடுவார்கள், நீங்க சம்பாதிச்சிருங்க. சரிங்களா? ஸோ அதன் மூலமாகும். மேலும் வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கேஸ் ட்ரபிள் பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதற்கு அடுத்த ஒரு உலகம்னா வெள்ளி. வெள்ளி அப்படின்றத நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பா படிப்பில் வெற்றி உண்டு. சொந்த வீடு கட்டுவது, வண்டி வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும். படிப்புல நீங்க ஜெயிச்சு காட்டிடுறீங்க. அதே போல வெள்ளி பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா தாய் தந்தையருடைய ஆயுள் தீர்க்கமடையும். தாய் தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை சரியாகும். அல்லது அவர்கள் மூலமாக நீங்க சொத்துக்களை எதிர்பார்க்கறீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும். அதே போல உங்களுக்கு மேல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு அதிகாரத்துல இருக்கிறாங்க, அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும்னா நீங்க எப்பொழுதுமே அவர்கள் முன்பு வெள்ளியை அடிக்கடி பயன்படுத்தினால், வெள்ளி பொருள் கழுத்துல போட்டாலும் சரி, மோதிரமா அணிந்தாலும் சரி, பயன்படுத்துகின்றது உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அரசு வேலைக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவங்க தாராளமா வெள்ளி பயன்படுத்தலாம். ஸோ இதை தாராளமா நீங்க பயன்படுத்திக்கங்க. ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உலோகம் செம்பு. அப்போ செம்பு நீங்க அணிகின்ற பொழுது பிசினஸுக்கு சூப்பரா இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல செம்பு எப்பவுமே அதிகமா வைத்திருங்க. ஒரு விளக்கு ஏத்துறதா இருக்கட்டும், அல்லது அந்த பிசினஸ் செய்யக்கூடிய இந்த கல்லாப்பட்டி ஆகட்டும், அதெல்லாம் காப்பர்ல இருந்தா, செம்புல இருந்தா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தொழில எதிர்பார்க்காத லாபம் கிடைக்கும். முயற்சி, ஒரு எழுத்து தேர்வு, போட்டித் தேர்வு, ஒரு ஓட்ட போட்டி, ஒரு வீரதீர செயல்கள்ல ஒரு போட்டிகள்ல நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செம்பு அணிஞ்சுக்கங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு நடக்கு அப்படின்னா அந்த வழக்குல வெற்றி கிடைக்கும்னா செம்பு எப்பவுமே அணிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இதற்கடுத்து ஐந்தாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உலோகம் பித்தளை. பித்தளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்துல, பிள்ளைகள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் இல்லைன்னா அதை நிலைப்பாடுகளை மாத்தி தரும் பித்தளை. பித்தளை தாராளமா ஒரு காப்பாகவும் முதலமா நீங்க அணிந்து பிள்ளைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஆனா என்ன ஒருனா, தேவையில்லாத வழக்குகள் வேறு விதமாக பிரச்சனைகள் வரும். சரிங்களா? வேறு மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கங்க. ஆனால் மறைமுகமான வேலை தொழில் பார்ப்பவர்களுக்கு, கும்பராசி பிறந்தவர்களுக்கு பித்தளை மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும்.
ஸோ அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் இந்த பஞ்ச உலோகங்களால் சில நன்மையும் தீமையும் உண்டு. நமக்கு எது தேவை, உங்களுக்கு எது தேவை, கும்பராசி நீங்க வந்திருப்பீங்க, உங்களுக்கு எது நடக்க வேண்டும் என்றோ அதற்கு தகுந்தபடி அதற்குண்டான உலோகத்தை அணிந்து அந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்திங்க, நிச்சயம் நடக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஏன்னா மருத்துவம் வளர்ந்து விட்டு இந்த காலகட்டத்தில் கூட ஒரு காக்கா வலிப்பு போன்ற நோய்கள் வந்துவிட்டால் கையில் இரும்பை கொடுத்துதான் அதை கட்டுப்படுத்துறாங்க. இது எல்லாருமே நம்ம அனுபவத்துல நம்பக்கூடிய ஒரு உண்மை இல்லையா? சோ அப்படி உலோகத்தில் தொடும் பொழுதும், உலோகத்தை நம்ம அணிந்து கொண்டிருக்கிற பொழுதும் நம்மளுடைய உடலில் மாற்றம் ஏற்படும், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்திலும் மாறுபடும். அதுல புரிஞ்சுங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.